ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி திடீர்னு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு வந்து சமைச்சதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமா அப்படி கேட்டுச்சு. ஆனால் நான் சமைச்சதுக்கும் அது சமைச்சதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மதுரை சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி சமைச்சு வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் அந்த மாதிரி ஒரு விலாகாக தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன சமைச்சேன். பொதுவாகவே ஃப்ரைடேயில் வந்து விலாக் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், டைமிங்கே இருக்காது. ஸோ இன்றைக்கி அதையும் மேனேஜ் பண்ணி நான் எப்படி சமைச்சிருக்கேன் அப்படின்றதையும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரெசிபிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். ஓகேயா? விலாகுள்ளே போகலாமா? விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபன்னாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேதரிங் பண்ணுற மாதிரி ஒரு விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். எனக்கு மற்ற நாளையில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியானா எனக்கு ஒரு சலிப்பாகவே இருக்காது. சரி, நமக்கு இது ஒரு வேலை, இது ஒரு கடமை, இது எல்லோரும் தானே செய்கிறாங்க, உலகமே இப்படி தான் என்னென்னமோ தோணும். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி மட்டும், அதாவது இதை அரைச்சா தான் வெள்ளிக்கிழமை சோறாக்கவே முடியும் அப்படின்னு ஒரு நிலைமையில் இஞ்சி பூண்டு காலியாச்சுன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்படியே அதை உரிச்சு ஏன்னா மறுநாள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான்வெஜ் இருக்கும், ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்காது. இப்போ இதே வீக் டேஸில் அப்படி ஆச்சுன்னா சரி ஓகே, நாளைக்கு ஒரு முட்டை குழம்பு வை, நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் எத்தனையோ சாப்பாடு நம்ம செய்வோம், ஒரு சாம்பாரை வை, எதையாவது ஒன்று வச்சுருவோம். ஆனால் வெள்ளிக்கிழமை வேறு வழி இல்லை, நல்லா மாட்டிக்கிட்ட மாதிரி. ஆனால் எப்போ பாரு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முசீபத்து வியாழக்கிழமை தான் முடியுது, வெள்ளிக்கிழமை அதை அரைச்சா தான் சமைக்கிற மாதிரி. எனக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் இப்படி நடக்குதா? இன்னும் உங்களுக்கு நடந்துச்சுன்னா என்னடா சஃபினா இப்படி புலம்புறாளே, நம்ம உன் கூட சஃபினா, நானும் உன் கூட கம்பெனிக்கு இருக்கேன்டா, ஒன்றும் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி விட்டு போவாங்க கொஞ்சம். அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு மாவாட்டி வச்சோம்னா ஒரு 2-3 நாளைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டா அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அடட்டா என்ன சந்தோஷம். ஒன்றும் இல்லை, வெறும் இஞ்சி பூண்டு எண்ணெய் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். உப்புலாம் போட மாட்டேன், ஏன்னா உப்பு போட்டேன்னா சமையலில் உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்க தொலைஞ்சிட்டோம். அதனால் உப்பு போட தேவையில்லை, எண்ணெய் மட்டும் போட்டிங்கன்னா போதும். தண்ணி போடாமல் கை போடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1-1.5 வாரம் 2 வாரத்துக்கு கூட கலர் மாறாமல் அது பாட்டுக்கு தங்கப்புள்ள மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கும். லுல்லு போயிட்டு வந்துட்டு 2 கிலோ பீஃப் வாங்கி வச்சுருக்கேன். சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா ஒரு கேதரிங் மாதிரி பண்ணலாம், எல்லோரும் ஆளாளுக்கு கொண்டு சமைச்சிட்டு வாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு. ஸோ வீட்டில் எப்படியும் என் ஹஸ்பண்டுக்கு என் தம்பிலாம் இருக்கான். ஸோ அவங்களுக்காக கொஞ்சமாக 1 கேஜி சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி மட்டும் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு பீஃபும் இன்னொன்று செய்கிறேன். நான் அந்த ரெசிபி தான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அடுத்த ரெசிபி என்னென்னா பைனாப்பிள் கறி. நான் வந்து யூடியூப் ஆரம்பித்த வெரி பிகினிங்கில் இந்த பைனாப்பிள் கறியோட ரெசிபி நான் கொடுத்துருப்பேன். அப்போ அவ்வளோவா இந்த சஃபினா விலாக்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது. சரியா? இப்போ இந்த ரெசிபி கொடுக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, பைனாப்பிளில் போய் யாராவது குக் பண்ணுவாங்களா, அதில் போய் யாராவது ஊறுகாய் பண்ணுவாங்க, மாங்காய் எப்படி ஊறுகாய் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இது சூப்பராக இருக்கும். தேங்காய் பால்லாம் ஊற்றி இந்த கறி பண்ணும்போது நெய் சோறுக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சொல்லும் போதே வாயெல்லாம் ஊறுது. இந்த ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் வந்து கேரளாவோட அந்த நல்ல அந்த டீப் அந்த சைடு நல்லா அந்த அந்த இட்ஸ் லைக் இந்த கொச்சினை ஒட்டி இருக்க ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் கறின்றதுலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது. நான் ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் நான் கொடுக்குறேன், எப்படி பாருங்களேன், எப்படி கொஞ்சமாக வச்சா திட்டுவாங்க சமீனா ஃபாத்திமாலாம். அதனால தான் வந்து 3 ஃபஸ்ட்டு இது 2 நான் லுலுவில் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் கீழே மதினா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒரு பைனாப்பிளை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ இதை வச்சு பைனாப்பிள் கறி, என் ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்குலாம் வந்து சிக்கன் பிரியாணி, பீஃபை வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பீஃப் வந்து தேங்காய் சில் போட்டு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். கழுவி வச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு பீஃபில் ரத்தம் வரத்தானே செய்யும். ஸோ திருப்பி ஒரு டைம் கழுவுனோம்னா சரியாயிடும். இதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ரைடேவாக நீங்கள் என்னென்ன நடக்குதுன்றதா இந்த விலாகை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்கின 2 சிக்கனில் ஒரு சிக்கனை மட்டும் கொஞ்சமாக பிரித்து அதை மட்டும் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணிக்கு வந்து தால்ச்சா இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவியாவது வச்சு கொடுக்க மாட்டியான்னு கேட்பார். அவருக்காக கொஞ்சமாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மிச்சம் இருந்துச்சுன்னா நான் நைட்டு தோசை தான் சாப்பிட்ணும், அப்போ வந்து ஒரு கிரேவி வச்சுட்டுக்கணும்ல, வச்சு விட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சிக்கனை கொஞ்சமாக எடுத்து போட்டு கிரேவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் பால் மட்டும் ஊற்றுறோம்னா, கொஞ்சமாக ஊற்றுறோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சு ஒரு வாக்கில். நம்ம சேனலில் நிறைய சிக்கன் கிரேவி ரெசிபி இருக்குங்க, அதனால தான் சிக்கன் கிரேவினாவே நான் அப்போ எடுக்கிறதில்ல. உனக்கு வேறு வேலை இல்லையாம்மா, பொழுதுனைக்கு சிக்கன் தூக்கிட்டு வந்துடுறேன்னு யாரும் நம்மளை பார்த்து கேட்டக்கூடாது. அதனால் வந்து நான் ரெசிபி எடுக்கலை.
அப்புறம் என்ன ரீசெண்ட் டைமில் எல்லாருமே கேட்குறது என்னென்னா இந்த குக்கர் வந்து எத்தனை லிட்டர் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. இது இந்தியாவிலேருந்து ஃப்ரெண்டு வாங்கிட்டு இருந்தது. இது 5.5 லிட்டர். இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டு, ஸ்டேன்லெஸ் ஸ்டீலு. அதுக்கப்புறம் வந்து இந்த டபுள் கோட்டிங் பயங்கர வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குக்கர். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னென்னா சம்டைம்ஸ் இந்த பிரச்சனை என்னென்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களுக்கு லைட்டாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உண்மையாக சூப்பராக தான் இருக்கும். குக்கர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கழிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வாங்கினா கூட போதும். இப்போ நான் பீஃப் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரெசிபியை வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பீஃப் ரெசிபி சேனல் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா சஃபினா விலாக்ஸு, பீஃப் ரெசிபி, சஃபினா விலாக்ஸ், மட்டன் ரெசிபி இப்படி தான் போட்டிங்கன்னா நிறையா வரும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பிசையணும். லைட்டாக இப்போ தான் அடி சூடாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நான் அப்படியே டேரெக்டாக செய்கிறேன். இல்லாட்டா அவ்வளோதான் கை வைக்க முடியாது. சும்மா ஒன்றும் சூடு ஏறலை. இன்னும் ரொம்ப அடுத்தல முடி கை வச்சிருந்தா சுருக்குன்னு ஒன்று போட்டு விட்ருவோம். சும்மா லைட்டாக மேலே அப்படி பரட்டி விட்டேன் நான். அதுக்கப்புறம் மசாலா வெறும் சீரகப்பொடியும் உப்பும் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு விசில் விட வேண்டியதான். இதில் தேங்காய் சில்லாம் கட் பண்ணி போட்டு செம்மையாக இருக்கும் இந்த பீஃபை ஒரு மாதிரியாக எல்லாம் மசாலாலாம் போட்டு விசில் வச்சுட்டேன். நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு எல்லாருமே வந்து ரெசிபியோடு கொடுக்குறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த பீஃப் ரெசிபிக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உடச்சி போட்டு பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன இப்போ ஃப்ரெஷ் தேங்காய் வந்து இங்கே துபாயில் செம்ம விலையாகி போச்சு. இது ஆல்மோஸ்ட் அந்த இதுக்கு ஈக்குவல் தான். ஆனால் அது வாங்க நமக்கு கேரண்டி இருக்காது. சப்போஸ் கெட்டு போயிருந்துச்சுன்னா மாற்ற மாட்டாங்க. பெட்டர். அதனால் இந்த மாதிரி உடச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் பீஃப் வந்து 2 கிலோ பண்ணால் 1 கிலோவுக்கு நீங்கள் வந்து ஒரு 3/4 தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் கருப்புலாம் வந்து நம்ம பிரித்து எடுக்கணும். அதாவது கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி வரது இல்லையா, அது கெட்டு போகாது. ஆனால் ஒரு மாதிரி இந்த கருப்பு கலரில் இருக்கும் இப்படி. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் அது போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷார்ட்ஸ்லாம் இது மாதிரி சொல்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேது. வ்ளாகுன்றது எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரியும் அவங்க கூட நான் பேசுகிற மாதிரியும் எனக்கு நல்ல ஃபீல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் வந்து வ்ளாகில் ஷேர் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா ஷேர் பண்ணுறது. ஷார்ட்ஸில் எங்கே டைம் இருக்குது? அது 1 மினிட்டுக்குள்ளே வேறு மூச்சு விட்டு பேசுங்க, அவசரமாக பேசாதீங்கலாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அந்த ஷார்ட்ஸ் டைம் முடிக்கலைன்னா அது வேறு பிரச்சனையாகுது. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் பாருங்களேன். பூண்டு, ரம்பையிலை, வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெந்தயம், சீரகம், அன்னாசி பழம், மிளகாப்பொடி, பெப்பர் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி. இது 3 போடணும். லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றணும். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்காக 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே செஞ்சு நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபியூ மட்டும் சாப்பிடலாமான்னு உங்கள் வீட்டை அலோவ் பண்ணால் சாப்பிடுங்க. கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்க. பீஃப் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இவ்வளோ தூரம் எல்லாம் செஞ்சுட்டு வெங்காயத்தை கட் பண்ண மறந்துட்டேன். என்னடா என்னமோ மிஸ்ஸிங். அதான் அந்த இதோட பேர்லாம் சொல்லும்போது வாயாக குளருது. என்னமோ ஒன்று மிஸ்ஸிங்கேன்னு. போருங்க போய் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வரேன். எல்லாத்தையும் போட்டு இப்படி சூப்பராக வதக்கிட்டு ஜஸ்ட் அன்னாசி பழத்தை சேர்த்து மசாலா பொடி போட வேண்டியதான். கடைசியில் பாருங்களேன், எல்லாம் பண்ணி பற்ற வைக்கும் போது கரெக்டாக வெங்காயத்தை போட மறந்துட்டேன். கட் பண்ணேன். அதான் நானும் பார்க்குறேன், பச்சை மிளகா பேர் கூட வாயில் வர மாட்டேதுன்னு. ரெசிபி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு. உங்கள் வீட்டில் யாராவது மாசமாக இருக்காங்க, இல்லை உங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும், அன்னாச்சி பழத்தை உப்பு மிளகா பொடிலாம் தொட்டு சாப்பிட்ற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நெய் சோறு ஆக்கிறப்ப, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப இந்த மாங்காய் பச்சடி பண்ணுவாங்கல்ல, அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டைம் இதை பண்ணி பாருங்கள். உங்களை எல்லோரும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை. அந்த அனாசி பழம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி எப்படினாலும் வடிய தானே செய்யும். அந்த தண்ணி மட்டும் இருந்தால் போதும். மூடி போட்டு நல்லா பெரட்டி இந்த மாதிரி வேக வைக்கணும். அதுதான் இதில் விஷயமே. டக்குன்னு அடி பிடிச்சிடும். ஏன்னா மிளகா பொடி போட்டிருக்கோம், பூண்டு, மிளகெல்லாம் போட்டிருக்கோம், மிளகு பொடி. ஓகே, ஆனால் டக்குன்னு அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பெரட்டி விட்டு நல்லா நீங்கள் வந்து கிண்டி விடணும். சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படியே செய்யும் போது பயங்கர டெம்ப்டிங் ஆகுது. எனக்கு எப்படா செஞ்சு முடிப்போன்னு. இப்போ பீஃபுக்கு வந்து வதக்கி போட்டுட்டேன் நான். வேக வச்சாச்சில் முடிஞ்சு இல்லையா? இப்போ தாளிக்க போகிறேன் பீஃபுக்கு. இதோட ரெசிபி நான் உங்கள் ஷார்ட்ஸில் நான் கொடுக்குறேன். அது ஆல்மோஸ்ட் இது மாதிரி ஒரு ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தக்காளி பழம்லாம் கொஞ்சம் போட்டிருப்பேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன் நான்.
ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே தான் பண்ணியிருக்கேன் நான். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 27 கிழமைக்கு ஆயிஷா வந்தப்போ நான் வீட்டுக்கு அது சொல்லிருந்துச்சு பீஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே ரெசிபி தான் நான் பண்ணுறேன். நான் இன்ஷால்லா ஷார்ட்ஸில் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பீஃபும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, எல்லாமே தாளித்து விட்டுட்டேன். இது லாஸ்ட்டாக தேங்காய் சில்லு மட்டும் போடும். தேங்காய் சில்லு கருப்பாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு அலசி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போட்டோம், அது வந்து வெந்த மாதிரி ஆயிரும். இது வந்து பீஃப் வந்து சாஃப்டாக இருக்கணும், தேங்காய் சில்லு வந்து நரிச்சுன்னு இருக்கணும். யார் ஊர் சைடில் இது ஃபேமஸாக பண்ணுவீங்கன்றதை என் கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக தேனி சைடு வந்து இந்த தேங்காய் சில்லு போட்ட பீஃப் வந்து இல்லாமல் இருக்காது. என்னடா ஆரம்பிக்கிறப்ப 2 தான் ஐட்டம் இருந்துச்சு, இப்போ என்னென்னா 1 2 3 4 5ன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ அதனால் என் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் என் தம்பிக்கு அவங்களுக்குலாம் சாப்பாடு எப்படினாலும் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் பிரியாணி பண்ணேன். கொஞ்சமாக சிக்கனை மட்டும் எடுத்துகிட்டு அதில் பிரியாணி பண்ணேன். ஸோ மிச்ச சிக்கனை வந்து அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி தான். ஆளுக்கு ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொன்னதுனால அது எனக்கு வந்து ஐட்டம் என்னன்னு சொல்கிறேன் நான். இது தயிர் சட்னி, இது 3 தான் இன்றைக்கி வச்ச ஃப்ரைடேக்கு. எனக்கு வந்து ஐட்டம் வந்து மதியத்துக்கு வந்து இதுவும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இல்லையா? இதோட ஷார்ட்ஸ் நிறைய போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பண்ணியாச்சு. இதோடு சேர்த்து இன்றைக்கி ஃப்ரைடே சமையல் முடிச்சாச்சு. கொஞ்சம் வேலை தான், பெண்டை கலண்டுருச்சு. பட் இது 2 அங்கே போகிறது, இது 3 இன்றைக்கி மதியத்துக்கு. ஸோ அப்படி ஒரு மாதிரியாக முடிச்சு ஹாப்பியாகியாச்சு. எப்படியும் இன்றைக்கி ஃபாத்திமா ஏதாவது 2 செய்யும், சமினா 2 செய்வாங்க. அப்படி எல்லோரும் உட்காந்து கூட்டாஞ்சோறு மாதிரி உட்காந்து சாப்பிட்டு அப்படியே ஹாப்பியாக வருவோம். சரி, அப்படியே இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? மட்டன் குழம்பு அருமையாக இருக்குது. பருப்பு கத்திரிக்காய் சாலடு. இங்கே பார்த்து கையை அது கொதறி போய் கையை சமையல் எனக்கு இப்படி போட்டால் நல்லா இருக்கு. போட்டு இப்படிதான்ப்பா பிசையணும். தேங்காய் போடுவாங்க சாலடுக்கு. நான் போடுவேன். இதில் நல்லா இருக்கும் சாலடு. நான் போடுவேன், அது நல்லா இருக்கும். போட்டு பாருவேன். அதான் கொஞ்சோண்டு மட்டும் போட்டு மாம்பழமும் மாங்காவும் சரி. ஓ அப்படி நானும் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க சமினா. இது ரெட் சிக்கன். ஓகே, ஆக்சுவலி இந்த கலர்ல இருக்கும், ரெட் கலர் இன்னும் நல்லா டார்க்கா இருக்கும்ல. இல்ல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்கணும் தான். இப்ப காலை சொரண்டுக்கா. வாவ், நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. எதுக்கும் நானா தான் வரணுமா? என்னவாமா? பிரியாணி தான் செய்ய முடியும், எல்லாத்துக்குமே பண்றது. ஏய் அதை ஆஃப் பண்ணல, அதை ஆஃப் பண்ணு, அதை ஆஃப் பண்ணு, தொலைஞ்சு ஆஃப் பண்ணு. பார் சோற கொட்டிட்டாங்க. பார் சோ இதுக்கு தான் சஃபினா வரணும்ன்றதுங்க. ஹலோ, தம்மு நான் உடைச்சாதான் அது. பாரு அக்காக்கு இங்க பாரு அக்கா பாரு கீழே கொட்டிட்டாங்க. பாரு சோற கீழே கொட்டிட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம், அந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம், எப்போயாவது உட்காந்து ஒன்றா சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு பல முறை பிளான் பண்ணாலும் ஒரு நாள் நடக்காது. திடீர்னு முதல் நாள் நைட்டு பிளான் பண்ணி மறுநாள் நடக்குது பார்த்தீங்களா? அது செம்ம சூப்பராக இருக்கும். இந்த டைம் உண்மையாகவே அப்படி தாங்க நடந்துச்சு. அதாவது ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரு தூங்கி எழுந்திரிச்சாச்சா, அவ்வளோ டைம் இருந்தது. கீ ரைஸும் ரெட் சிக்கனும் சமினா பண்ணிட்டு வந்தாங்க. மட்டன் குழம்பு பருப்புலாம் வந்து ஃபாத்திமா வச்சிருந்துச்சு. ஐயோ ஆமாம், சொல்ல மறந்துட்டேன், சாலடு ஃபாத்திமா தான் பண்ணியிருந்துச்சு. நான் பீஃபும் அன்னாச்சி பழமும் வச்சிருந்தேன். ஆனால் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றா சாப்பிடும் போது இவ்வளோ ஐட்டம்மா, இவ்வளோ சாப்பிட்ருவோமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி மதியத்துக்கு மட்டும் இல்லை, நைட்டுக்கும் சேர்த்து தான். நைட்டு பராட்டா, இட்லி, தோசை, ஆப்பம் எதையாவது ஒன்று வச்சு நைட்டு வேலையை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற பிளான் பண்ணி தான் நாங்கள் சமைச்சோம். நம்ம வீட்டில் செஞ்சால் கூட சம்டைம்ஸ் இவ்வளோத்தையும் மெனக்கிட்டு பண்ணுறதுக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ ஒன்று பண்ணு நான் ஒன்று பண்ணு சேர்ந்து சாப்பிடும் போது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அப்பப்போ இந்த மாதிரி மீட் பண்ணனா பைத்தியம் முடிச்சிடும் போல. இவ்வளோ செஞ்சோம், யாரோ ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்திருக்கலாம், அதை மறந்துட்டோம். அதனால பிள்ளைங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்களா, போய் அப்படியே எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பாடுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சாப்பிட்டோன்னே தூங்கியாச்சு. ஃப்ரைடே வந்து டீ குடிக்கிறது இப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். தூங்கி எழுந்திரிச்சு மறந்துட்டேன். நீ டீ கொடுத்த அவசரத்தில் குடிச்சிட்டேன். சரியா? பிங்க் மூன் செம்ம அழகா இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்து நல்லா இருந்துச்சு. கேமரா எடுத்து உள்ள போயிருச்சு. துபாயில் இது டிசம்பர் மாதம் மாதிரில இருக்குது.
அங்கே பாரு அப்படியே பாம்பு வந்து அப்படி நிலா முழுங்குதான்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி முழுங்கிருச்சு படக்குன்னு. நீ நாங்கள் நம்புவோம்ப்பா, நீ என்ன எப்படி பேசுகிற? சமினா பாம்பு வந்து நிலா மூடிச்சு சமினா. வெளியே வருது. அண்டா கா கசம் அபு கா குஃபுமா, அது என்ன எனக்கு அந்த வார்த்தை சொல்கிறக்கே பயமாக இருக்குது. தப்பாக தான் சொல்லுவேன் நான். வருது சூரியன் மாதிரி இருக்கு பாருங்களேன். நேற்று வீட்டுக்கு அவ்வளோதான் அடித்து சொல்கிறாரு பிங்க் மூணுன்னு சொல்லிட்டு. சமையனா சொன்னாங்க பிங்க் மூணு போங்கண்ணே அப்படின்ட்டு. மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணி நூல் பராட்டா சாதா பராட்டாலாம் வாங்கி வச்சு வெளுத்து விட்டாச்சு. நம்ம வீட்டில் குழம்பு வச்சு வெளியே பராட்டா வாங்கி சாப்பிட்ற சுகம் இருக்குல்ல, செம்மையா இருக்கும். நல்லா உருளைக்கிழங்குலாம் போட்டு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வச்சு இந்த மாதிரி நூல் பராட்டா வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பரா இருக்கும். வீட்டில் பராட்டா பண்ணி சாப்பிடலான்னு கேட்டால் அந்த கொடுமையெல்லாம் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. ஆல்ரெடி பராட்டா வீடியோ போட்டு நொந்து போயிட்டேன் நான். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்றதுக்கு பேசாம வெளியே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம்ப்பா. பார்க்க தான் நூல் பராட்டா நூலா இருக்கமா இருக்குங்க. அதோட குவான்டிட்டி வந்து 2 பராட்டாக்கு சமம். எல்லா பக்கம் வெளியே போக ஆசையா தான் இருக்குது, ஆனா போறதுக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டில் போய் அமைதியா உட்காந்து ராகத்தா சாப்பிட்டு வரதுன்ற ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா, செம்ம சூப்பரா இருந்தது. கல்ஃபை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா க்ளோஸா இருக்காங்க, அது பக்கத்துல வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா என்ன சமைச்சாலும் ஷேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம பிள்ளைங்களும் அவங்க பிள்ளைங்களும் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுள், பிரச்சனையே இருக்காது. இப்படி எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு குழம்பெல்லாம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அலுமினி ஃபாயில போட்டு பேக் பண்ணிட்டு சனிக்கிழமை எதுவுமே சமைக்கல, அப்படி செம்ம ஃப்ரீயா இருந்துச்சு. நம்ம கறி குழம்பு ஒரு காம்பினேஷன் அப்படின்னா பருப்பு கத்திரிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அதனால புளிப்பா இருக்கும், அது கூட வச்சு சாப்பிடும்போது பரோட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு டெம்டிங்கா இருக்குல்ல, அப்படியே நீங்க ஒரு வாங்கிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வெளியே போக பயமா இருக்கு இப்ப சுச்சுவேஷன் அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணிட்டு வா நான் ஒண்ணு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரு வீட்டுல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனா இந்த பிளானை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, நடக்கவே மாட்டேது அப்படின்னா அப்படிதான். ரொம்ப நாளா பிளான் பண்ணா ஒன்னும் நடக்க மாட்டேது, திடீர்னு நடக்கும்போது யூஸ் பண்ணிக்காங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாம. அவ்வளவுதாங்க இந்த விளாக். கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விளாகா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே போயிட்டு வந்துட்டு தான் நான் வந்து அந்த ஃபைனல் டச்சிங் எடுப்பேன் நான். ஆனால் இன்னைக்கு டைம் இருக்குமோ தெரியாது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்து லேட் ஆகி அப்படியே வந்து தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நான் மறந்துடுவேன் நான். ஸோ அதனால் போகும்போது எடுத்து வச்சுட்டு போயாச்சு. ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விளாகாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஃபன்னான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான நிறையா விளாக் நம்மளோட சேனலில் வரும். என்கிட்ட எதாவது பர்சனலாக பேசுகிறதா டவுட்ஸ் இருக்குது, எதை பற்றியா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ. இன்னொரு நல்ல ஃபீல் குட்டான விளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.